ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் வெளி வந்திருக்கு நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட்ரிக்கான காரணம்னு நயன்தாரா சொல்கிறது, மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுக்குன்றத சொல்கிறாரு. அதை கடைசியில் பார்ப்போம். என்னை பொறுத்தவரை கேரளாவில் திருவிழாவில் இருந்த டயானா குருவினோட சினிமா வாய்ப்பு ஒரு பிரபல பத்திரிகையில் வந்த ஒரு விளம்பரப்படுத்தினால வாய்ப்பு கொடுத்தது ஒரு பெரிய டைரக்டர். டயானா நயன்தாராவை மாறுறாங்க. முதல் 6 படங்களும் ஜெயராம், சரத்குமார், மோகன்லால், மம்முட்டி, ரஜினிகாந்த்னு டாப் ஆர்டிஸ்ட்டுங்க. அதுக்கு மேலே டாப் டைரக்டருங்களும். இதுதான் ஃபேரி டேல்ன்றது. யாரும் நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சி. அவங்க சொன்னதில் ஆடியன்ஸுக்கு சந்தோஷம். ஆனால் அப்போ இருந்த ஹீரோயின்ஸை நினச்சி பாருங்களேன். இதோட இயக்குனர் அமித் கிருஷ்ணன் இந்த டாக்குமெண்ட்ரியை கடைசி நிமிஷ கல்யாண ஏற்பாடுகளை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சினிமாத்தனமாக தான் ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஸ்டேஜாக இருந்தது. ஆனால் நயன்தாரோட முதல் படமான மனசநகர படத்தோட டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பித்த உடனே ட்ராக்குக்கு திரும்ப வந்துடுது. ஐயான்ற படத்து மூலமாக நயன்தாராவை தமிழுக்கு கொண்டு வந்த ப்ரொடியூசர் புஷ்பா கந்தசாமி சொன்னது நிஜம். சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் தனியாக இருக்கிறது, யார் சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு பொண்ணு தனியாக இருந்தாலே அவங்கள எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்னு காத்துட்டு இருக்க இடத்துல இது வரைக்கும் நிற்கிறது பெரிய விஷயம்னு சொன்னது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதுலேயே ஒரு பகுதியாக இருந்துட்டு சிஸ்டத்தையே மாற்றிருக்காங்கன்னு தமன்னா சொன்னதும், மேல் ஸ்டார்ஸுக்கு மட்டும் கிடைக்கிற அங்கீகாரத்தை மாற்றினவங்க நயன்தாரான்னு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் சொன்னதும், நயன் தனியாக எவ்வளோ தடைகளை கடந்து வந்திருப்பாங்கன்றது புரியும். இந்த விஷயம் படம்னா இப்படி தான் போல இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கும். இந்த டாக்குமெண்ட்ரி அப்பப்போ அவங்க கடந்து வந்த தடைகளை எல்லாம் சொன்னாலும் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டின நியூஸ் அவ்வளோவா எடுக்கல. சரி, அதில் இருந்து எப்படி ஸ்ட்ராங்காக வெளிவந்தாங்கன்னு இன்னும் கிளியராக சொல்லியிருந்தா நிறைய பேருக்கு உதவியாக இருந்திருக்கும். நயன்தாரா அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஒன்று சொல்லுவாங்க. அது பியாண்ட் லவ், ஒருத்தர் மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட் தான். ஒரு நம்பிக்கையில் வர பாயோ கேர்ளோ அந்த ட்ரஸ்ட்டை ப்ரீச் பண்ணாங்கன்னா எவ்வளோ மன கஷ்டம். அதுலேயும் ஊருக்கெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்றது எவ்வளோ கீழ்த்தரமான செயல். என்னை பொறுத்தவரை இங்கே சீரியலில் நடித்தா கூட ஒருத்தரோட ப்ரைவசி போயிடும். இதில் வேற அவங்க பர்சனல் விஷயங்களை சோஷியல் மீடியாவில் போட்டு காயப்படுத்துகிற ஜந்துக்களுக்கு மத்தியில் நாம் பார்க்குற நடிகைங்க அந்த ஃபேரி டேல் மாதிரியே நல்ல வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ரசிகர்கள் ஹாப்பி தானே. எவ்வளோ பேருக்கு அதனால் கேரியரே போய் ஏன் உயிரே போயிருக்கு. நயனுக்கு அந்த பிரேக்கப்லேருந்து மீண்டு ஒரு சந்தோஷவன் கிட்ட வாழ்க்கை அமைஞ்சது இட்ஸ் பியாண்ட் ஃபேரி டேல். இந்த டாக்குமெண்ட்ரி பாதையிலேயே சந்தோஷவன் வந்துருவாரு. அப்பத்துலேருந்து அவங்க கதை போய் வெட்டிங் கவுண்டவுன், மெயின் வெட்டிங், அடுத்து குழந்தைங்கன்னு போவோம். ஆனால் இதில் நாம பார்த்த ஸ்டார்ஸை தவிர்த்து இன்னும் யாரெல்லாம் வந்தாங்க, ஏதாவது வைரல் ஆகிற விஷயம் இருக்கான்னா அது இல்லை. நாம எதை தெரிஞ்சுக்கணும்னு அவங்க விரும்பினாங்களோ அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்து கொடுத்துருக்காங்க. ஆனாலும் உங்களை ஏதோ ஒன்று கடைசி வரை பார்க்க வைக்கும். அது வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காகவும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளோ தடை வந்தாலும் உங்கள் சொந்த பாதையை எப்படி உருவாக்குறதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.